Hi friends. So in the video la nama abstract class சம்பந்தமாத்த நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? So object orientedல இருக்கிற inheritance, encapsulations, so polymorphism, abstraction ன்னு சொல்லக்கடவா. So abstraction ன்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்களா இருந்தா ஒரு யூசர் ஒரு பொருளை நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றாங்களா இருந்தா so அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் இதெல்லாமே அவர் அக்சஸ் பண்ணேலும் அதை மட்டும் நம்ம கொடுப்போம். பட் இன்டர்னல் மெக்கானிசம் என்னன்னு சொல்லி தெரியாத மாதிரியான ஒர்க் இருக்கும். உதாரணமா ஒரு ஏசி ரிமோட்டை வந்துட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்களாக இருந்தால் ஏசியில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பட் ஆஸ் அ யூஸராக நம்ம சில ஃபங்க்ஷனை மட்டும்தான் அக்சஸ் பண்ணோம். ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, டெம்பரேச்சர் கூட்டுறது, குறைக்கிற இந்த மாதிரியான ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி ஏடிஎம் மிஷினில் கேஷ் எடுக்கிற மாதிரியான ஒர்க் தான் நமக்கு தெரியும். பட் இன்டர்னலாக நிறைய மெக்கானிசம்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை மாதிரி இருக்கிற அந்த கான்செப்டை வந்துட்டு இன்கேப்சுலேஷனுங்பாங்க, சாரி அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. பட் இங்கே வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்களா இருந்தால் நான் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஹெட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸில் நேம் வந்துட்டு எம்ப்ளாயின்னு சொல்லி கொடுக்க. சரிங்களா? ஸோ எம்ப்ளாயின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போது இந்த கிளாஸ் வந்துட்டு நார்மலான ஒரு கிளாஸ். ஸோ இதை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம சேஞ்ச் பண்ணணுமாக இருந்தால் இங்கே நம்ம என்ன செய்வோம், அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற ஒரு கீவேர்டு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு ஏன் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தன் சில்ட்ரனுக்கு நம்ம கொடுக்குறதுக்காக ஒரு மெத்தடை கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம என்ன செய்யறமாக இருந்தால் ஒரு ஹெடரை மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். உதாரணமாக நான் இங்கே என்ன செய்கிறேன், ஆல்ரெடி நான் salary என்று சொல்கிற ஒரு மெத்தடை வேர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணியிருந்தேன். இதை நான் இப்போ அப்ஸ்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் void salary சொல்லி கொடுக்கேன். சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணுறேன். ஸோ இங்கே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எடுத்து விடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே ஹோவர் பண்ணிக்கிட்டவா இதில் என்ன சொல்லுது பாருங்கள், cannot declare the body because it's மேக்ட் அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுது. அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களாக இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஒரு பாடி க்ரியேட் பண்ணக்கூடாது. இது முதலாவது ரூல். சரிங்களா? திருப்பி நான் இங்கே ஓவர் பண்ணி பார்க்கணும் வந்துட்டு பார்த்தீங்களாக இருந்தால் ஸோ இங்கே என்ன சொல்லுது வந்துட்டு, ஸோ எம்ப்ளாயியில் சேலரிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் பட் இஸ் கண்டைன் இஸ் நான் அப்ஸ்ட்ராக்ட் டைப் எம்ப்ளாயி அப்படின்னு நான் என்ன அர்த்தம், ஸோ இந்த கிளாஸ் வந்துக்கிட்டு அப்ஸ்ட்ராக்ட் டைப்பாக இல்லை. ஸோ அதனால் அப்ஸ்ட்ராக்ட் டைப்பாக இல்லை என்று சொன்னால் இந்த சேலரியும் நம்ம அப்ஸ்ட்ராக்டாக யூஸ் பண்ணிடலாதுன்னு சொல்லுது. அதாவது நம்ம ஒரு கிளாஸுக்குள்ளே ஏதாவது ஒரு மெத்தடை நம்ம அப்ஸ்ட்ராக்டாக யூஸ் பண்ணியிருந்தமாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த கிளாஸை வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட்னு கொடுக்கணும். ஒரு சிம்பிளாக விளங்குற மாதிரி ஒரு கான்செப்ட்னு சொல்லவா, இப்போது ஒரு ஒர்க் இருக்குது, ஒரு 10 வேலையை செய்து முடித்தா தான் அந்த கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க் முடியுமாக இருந்தால் அதில் நீங்கள் ஒரு வேலை செய்து முடிக்கலைன்றா கூட அந்த கம்ப்ளீட் வேலையுமே முடியலைன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இன்கம்ப்ளீட்டடாக இருக்குன்னு சொல்லுவீங்களே, இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி தன் சில்ட்ரன் கிளாஸுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த என்ன செய்யணும், அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாஸுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம இப்படி அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்தமாக இருந்தால் நம்மளால் என்ன செய்யலாது, அந்த எம்ப்ளாய்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இல்லாதீங்க பாருங்கள், எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று கொடுத்து வரேன். கொடுத்தனாக இருந்தால் எனக்கு கண்டிப்பாக இங்கே எரர் தான் டிஸ்பிளே ஆகுது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இங்கே ஹோவர் பண்ணி பார்த்தா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு நீங்கள் என்ன செய்யலாது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிடலாம். அதாவது நியூங்கிற கீவேர்டுக்கு பிறகு நீங்கள் அதை யூஸ் பண்ணிடலாதுங்கிறது ஒரு முக்கியமான கன்செப்ட். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த கன்செப்டில் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களாக இருந்தால் அந்த மெத்தடுக்கு பாடி க்ரியேட் பண்ணிடலாது. அதே மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுவும் உங்களால் செய்ய இயலாத மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு சப் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஹெட்டுக்கு போயிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸுக்கு நேம் கொடுக்க மேனேஜர். சரிங்களா? ஸோ மேனேஜர்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே என்ன செய்கிறேன்டா, அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நான் இங்கே பேரண்ட் கிளாஸாக மாற்றுறேன், எம்ப்ளாயி. ஸோ எம்ளால் இன்ஹெரிட் பண்ணிடலாம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை. ஸோ கொடுத்ததும் இங்கே ஹோவர் பண்ணுங்கள் பாருங்கள், இங்கே நமக்கு எரர் ஒன்று காட்டுது. என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் நாம் அந்த அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருந்த அந்த மெத்தடை இங்கே நாம் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் அதாவது இந்த கம்பைல் பண்ணி நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆக விடாது. ஸோ அதுக்காக நான் இங்கே என்ன செய்கிறேன், ஹோவர் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், நான் எப்படி அதை க்ரியேட் பண்ணுறது, பப்ளிக்
இங்கேயும் ஓவர் ரைடுன்னு சொல்கிற நேம் தான் கொடுப்போம். ஸோ கொடுத்துட்டு நம்ம அங்கே என்ன செய்திருக்கோம், salary என்று சொல்கிற ஃபங்க்ஷன் என்ன செய்திருக்கு, void என்ற நேமில் salary மெத்தட் அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கு. அதை கொடுத்தமாக இருந்தால் இதுதான் பார்த்தீங்களா நம்மட இங்கே அப்ட்ராக்ட் மெத்தடாக க்ரியேட் பண்ணியிருக்க அப்ட்ராக்ட் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த மெத்தடை நம்ம இன்னொரு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஓவர் ரைடுன்னு சொல்கிற கன்செப்டை கொடுத்தோம். இங்கே அந்த மெத்தடுக்குரிய இம்ப்ளிமெண்டேஷனை தன்னோட சில்ட்ரன் கிளாஸ் இது இந்த மேனேஜர் மட்டும் இல்லை, நான் இன்னொரு கிளாஸும் க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு கோடிங் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். console.writeLine. இங்கே நான் என்ன செய்கிறேன், இந்த ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுக்கேன். ஸோ 57,000 சொல்லி கொடுக்கேன். ஓகே, நான் இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுன்னு பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணி அட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு கிளாஸ் கொடுக்கேன். ஸோ இதில் நான் என்ன செய்கிறேன், லெக்சரர்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் இந்த இடத்த பேரண்ட் கிளாஸாக எம்ப்ளாயியை சேஞ்ச் பண்ணதும் இங்கேயும் எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. ஸோ பாருங்கள், இந்த வந்துட்டு தன்னோட சில்ட்ரன் கிளாஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம ஆல்ரெடி அங்கே வர்ச்சுவல்னு சொல்லி க்ரியேட் பண்ணிவிட்டு ஓவர்ரைட் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த இடத்த நமக்கு என்ன செய்யலை, நம்ம கண்டிப்பாக சேலரிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமென்ற அவசியம் இல்லாமல் இருந்தது. என்ன காரணம், ஸோ இங்கே இல்லைன்னு சொன்னால், அதாவது சில்ட்ரன் கிளாஸ் வந்துட்டு இப்போ உதாரணமாக இங்கே லெக்சர் கிளாஸ் இல்லைன்னு சொன்னால் இந்த எம்ப்ளாயியில் இந்த அப்ட்ராக்டுக்கு பதிலாக வர்ச்சுவல்ன்ட்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேனாக இருந்தால் இங்கே என்ன நடந்திருக்கும் எனக்குன்னு பார்த்தீங்களா, எனக்கு எந்த ஒரு எரருமே டிஸ்பிளே பண்ணியிருக்காது. ஏன், இந்த லெக்சரில் சேலரி இல்லைன்னா கூட தன்னோட பேரண்ட் கிளாஸ் எம்ப்ளாயியில் அந்த சேலரி இருக்குது. ஸோ அதனால் அந்த சேலரியை நான் யூஸ் பண்ணிக்குவேன்னு சொல்லி அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இங்கே நம்ம அப்ட்ராக்ட் கொடுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் தான் செய்ய வேண்டி இருக்கும். ஸோ நான் என்ன செய்யணும், இங்கேயும் பப்ளிக் ஓவர் ரைடுன்னு சொல்கிற கீவேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் voidங்க ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இந்த இடத்த console.writeLine இங்கே நான் என்ன செய்கிறேன், ஒரு 25,000 சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ பாருங்கள், இதுதான் இதில் இருக்கிற கன்செப்ட். ஸோ சேலரின்னு சொல்லி கொடுத்துருக்க மேனேஜரில் ஓவர் ரைடுன்ற கீவேர்டை கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ட்ராக்ட் கிளாஸ்ங்கிறது வந்துட்டு நாம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு பாடி மட்டும் க்ரியேட் பண்ணாமல் தன்னோட ஹெடரை மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்படி அப்ட்ராக்ட்னு சொல்லி க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கிளாஸுக்கு அப்ட்ராக்ட்ங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போது அந்த யாரெல்லாம் தன்னோட ஒரு கிளாஸை பேரண்ட் கிளாஸை எடுத்துக்கிறாங்களோ அந்த அப்ட்ராக்ட் கிளாஸை, ஸோ அதில் என்னென்ன மெத்தட் எல்லாம் அப்ட்ராக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோ அந்த கிளாஸ் எல்லாமே வந்துட்டு இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறது தான் அதில் இருக்கிற ரூல். ஸோ இன்டர்ஃபேஸுக்கும் இதே மாதிரியான ஒரு கன்செப்ட் தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்களா இருந்தால் அந்த அப்ட்ராக்ட்ங்கிற கிளாஸுக்குள்ளே நம்மளால் கம்ப்ளீட்டான கிளாஸ் கூட எழுதிடலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்களா இருந்தால் பப்ளிக் void my function சும்மா ஒரு டெஸ்டிங்கை கொடுக்கன்னு பாருங்கள். இங்கே நமக்கு எந்த ஒரு எரருமே டிஸ்பிளே ஆகாது. அதாவது எப்படி அப்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே உங்களால் அப்ட்ராக்ட் மெத்தடும் க்ரியேட் பண்ணிடலும், அதே மாதிரி கம்ப்ளீட்டான மெத்தடும் உங்களால் க்ரியேட் பண்ணிடலும். அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்லை. ஸோ எந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நீங்கள் இன்ஹெரிட் பண்ணுறீங்களோ அந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்திருக்கணும், அந்த அப்ட்ராக்ட் மெத்தடை உங்களோட மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் அதில் இருக்கிற பேசிக்ஸான ரூல். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பிறகு அப்லோட் பண்ணுவோம் அடுத்தடுத்த வார நாட்களில். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பார்க்கும்போது இந்த கன்செப்டை ரியலாக நம்ம எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாமாங்கிற டீட்டெயிலை நீங்கள் அறிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.